வணக்கம். இன்றைய தினம் 28 ஜனவரி 2025. டைம் வந்து கரெக்டாக 12:50 ஆகுது. பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சேல் சைடு எடுத்து எஸ்எல்ஏட் ஆகிட்டு இம்மீடியட்டாக பை சைடு போய் டார்கெட் போயிருக்கு. நம்ம ஆல்கோ மைண்டை பார்ப்போம். இந்த சார்ட்டுன்றது வெறும் ஜஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷனுக்காக தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். நம்மளது ஆர்டர் எல்லாமே ஆல்கோ மைண்டில் தான் டேரெக்டாக விட ஆரம்பிக்கும். ஆல்கோ மைண்டில் பார்க்குறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 22,850 புட் ஆப்ஷன், 22,950 கால் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்கு. புட் ஆப்ஷனில் முதல்ல எஸ்எல்இட் ஆயிருக்கு, கால் ஆப்ஷனில் 2,600 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் புக் பார்க்கலாம். ஆர்டர் புக் பார்க்குறோம். நேராக பார்க்குறோம். 22,850 புட் ஆப்ஷன், 153, 154க்கு என்ட்ரி கொடுத்து 128க்கு நம்ம எக்ஸிட் ஆயிருக்கு. திரும்ப 191 பை ஆயிருக்கு. கால் ஆப்ஷன் 226க்கு எக்ஸிட் ஆயிருக்கு. நமக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 686 rupees நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போது அலைஸ் ப்ளூடைய டெர்மினலுடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். டேரெக்டாக ஆர்டர் புக் பார்க்குறோம். 22,850 புட் ஆப்ஷன், 154 என்ட்ரி கொடுத்துருக்கு. 128 வந்து நமக்கு எஸ்எல்இட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் எடுத்தது. நெக்ஸ்ட் கால் வந்து 191 என்ட்ரி கொடுத்து 226க்கு நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 686 rupees கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மந்த் முடியறதுக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்கு. வேலைக்கிழமை எக்ஸ்பைரி. நான் நாளைக்கும் நாளானிக்கும் என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டிய வேலையினால நான் இன்னையோட இந்த மந்த்தை முடிக்கிறேன். இப்போ இந்த மந்தோடைய எம்டிஎம் வந்து நம்ம என்ன பிஎன்எல் வந்திருக்குன்றத பேக் ஆஃபீஸ் மூலமாக பார்க்கலாம். பேக் ஆஃபீஸ் பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிசம்பர், அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரையும் 28ஆம் தேதி வரையும் நம்ம பார்க்குறோம். அதாவது இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 9,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்டு 1,500 ப்ரோக்கரேஜ் போயிருக்கு. 1,500 ப்ரோக்கரேஜ் போக நெட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,600 ரூபா நெட்டு ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கி ஒரு 600 ரூபா போட்டிங்கன்னா 8,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 8,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்எல் வந்து நிறையவே ஹிட் ஆகிருக்கு. இருந்தும் நமக்கு வந்து பிஎன்எல் வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் 4,000 ரூபா ஹிட் ஆகிருக்கு. 3ஆம் தேதி அப்புறமா 4,000 ரூபா மைனஸ் ஆகிருக்கு. திரும்ப 14ஆம் தேதி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 15ஆம் தேதி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 16ஆம் தேதி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 22ஆம் தேதி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 23 எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 24 தொடர்ந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. 3 நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 7 நாள் மேலே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு இந்த மந்த்து. ஸ்டில் நமக்கு வந்து 8,000 ரூபா கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு இந்த மந்த்து. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ் எக்ஸ்பைரி 31லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமையிலேருந்து மேபி நாளைக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் நான் வந்து போடுவேன். இல்லாட்டி இந்த மந்த் ஆக்சுவலாக இன்னையோட க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.